நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகநிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமானு எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய். இந்த ஆவணி மாதம், இந்த மாதம் ஆவணி மாதம் விருச்சிக ராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு சாதகமாக என்ன பாதகம் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே விருச்சிக ராசினியர்கள் பாருங்கள் ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ராசி சின்னம் தேன், ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. நண்பர்களுக்காக உதவி செய்வாங்க. தன்னோட தியாகம் செய்யக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஏன்னா ராசி சின்னம்ங்கிற தேலுங்கிறனால அந்த தேலோட கேரக்டர் அவங்ககிட்ட இருக்கும். தியாக மனப்பான்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பழகவனுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க.
அதே மாதிரி ரகசிய நடவடிக்கை, பொறுமையாக எதாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது, இதெல்லாமே விருச்சிக ராசி நேயர்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஒரு பொதுவான ஒரு கேரக்டர் அது. சரிங்களா? இப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள், விருச்சிக ராசி நேயர்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் வந்து பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் வந்து பாருங்கள் 7ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். குரு மங்கள யோகத்தோடு இருக்கார். எல்லா நேரத்திலும் இப்போ குருமங்கள யோகம் வந்துடாதுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும் இந்த குருமங்கள யோகம் வர்றதுக்கு. அது குருமங்கலம் செவ்வாய் குரு சேர்ந்து இருக்கிறது, 7ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஒரு வலிமையாக இருக்கார். செவ்வாய் பலமாக இருக்காருன்னு அர்த்தம். நல்லா இருக்குது இந்த மாதம், நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம். செவ்வாய் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி, ஆவணி மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போவார். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ராசி குரு பார்க்குறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வந்து கஷ்டங்களோ பிரச்சனைகளோ சோதனைகளோ இந்த மாதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க 2012 எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வரைக்குமே பெரிய ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி உங்களுக்கு இருந்திருக்காது. ஒரு உங்களுக்கு 7.5 சனியால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த மாதம் பாருங்கள், ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த மாதம் 10ஆம் தேதி, ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ராசி குரு பார்க்குறது, 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் உங்களுக்கு விலக போகுதுங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியம், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாதம் சொல்லிடலாம். எவ்வளோ தடங்கள் வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வருமானம் வரும், பணம் வரக்கூடிய நல்ல மாதம். ஏன்னா 2ஆம் அதிபதி குடும்பம் தனம் பாகிஸ்தான் அதிபதி நல்லா இருக்காருங்க உங்களுக்கு. குரு கெட்டு போகாமல் பங்கம் இல்லாமல் நல்லா இருக்கார் உங்களுக்கு. அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க. திருமணத்துக்கு உண்டான முயற்சி, ஏன்னா உங்களுக்கு வேறு பாருங்கள் நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஒரு சில பேர் டிவோர்ஸ் கிடச்சிருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாருங்கள், டிவோர்ஸ் வாங்கியிருக்கீங்க. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அமையல உங்களுக்கு. அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. சில உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்புங்க. உங்கள் ராசி மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால, ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே படுறதுனால பிரகாசிக்க போகிறீங்க. இருட்டுக்குள்ள இருந்த விருச்சிக ராசி நேயர்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளோ கஷ்டங்களோ சோதனைகளோ உங்களுக்கு கிடையாது. இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க எல்லா விருச்சிக ராசி நேயர்களும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வந்து இருக்கிறனால கொஞ்சம் அலசல் திருச்சல், வேலை விஷயமா தொழில் விஷயமா சுகஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் அலசல் திருச்சல் இருக்கும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு தாய் வழி பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல ஒரு சில பேர்த்துக்கு தடங்கள் வரும். சரிங்களா? வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் தந்தை வழி தாய் வழி உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ல் வந்து ராகு சனி, அதே வந்து பார்த்திங்கன்னா கேதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதில் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி குரு நல்லா இருக்கார் உங்களுக்கு. அப்போ புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிடும். குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, அந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதம். உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ முயற்சி, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான், வெற்றி தான். திருமணத்துக்காக ஒரு சில பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த மாதம் முயற்சி சக்ஸஸ் ஆகும். கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட்டுத்தொழில் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஆரம்பிப்பீங்க இந்த மாதம். பழைய நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அறிமுகமாவாங்க. விட்டு போன நண்பர்கள், பேசாமல் இருந்திருப்பீங்க, ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் பழைய நண்பர்கள் மறுபடியும் உங்களுக்கு பழைய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அறிமுகமாவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்காருங்க. 10ஆம் இடத்துல சூரியன் வந்து பார்த்திங்கன்னா திக்பலத்தில் இருக்கார். திக்பலத்தில் இருந்தால் சூரியன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். ஏன்னா 12 மாதத்துக்கு ஒரு தடவை சூரியன் சொந்த வீட்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியன் சொந்த வீட்டுக்கு வருவார். அப்போ சூரியன் சொந்த வீட்டுக்கு வர்றதுனால இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்குங்க. படிப்படியாக முன்னேற போகிறீங்க, டெவலப் ஆக போகிறீங்க, இல்லை சந்தேகமே கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல வேலை கிடச்சிரும். அரசாங்க வேலை கிடைக்கணும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நல்லா இருக்கு உங்களுக்கு. சூரியன் திக்பலத்தில் இருக்கார், நல்லா இருக்கு உங்களுக்கு.
கேது 11ல் இருக்கார், குரு பார்க்குறாரு, ஆசை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். மூத்த சகோதரிக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்திருக்கும், அது உங்களுக்கு விலக போகுதுங்க. நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், அந்நிய நபர்களால் உதவி கிடைக்கிறது, அந்நிய மொழி நபர்களால் அந்நிய மொழி பாஷை பேசக்கூடிய அவங்க மூலமாக சில உதவி கிடைக்கிறது, அடுத்தவங்களோட நட்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். 7ஆம் தேதி 11ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சாலும் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். குரு பார்க்குறாருங்க, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஆசை நிறைவேறும், 2ஆம் திருமணம் சக்ஸஸ் ஆகும், லாபங்கள் கிடைக்கும், பண வரவு உங்களுக்கு இருக்குங்க. பணம் வரும் இந்த மாதம், பணம் வரும், பர்சலையும் பாக்கெட்லேயும் பணம் வரும், உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி குரு ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் வெளியூர் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையும். பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம் இந்த மாதம். வேலை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க. பணமே இல்லைங்க சார், கடனில் இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட அந்த கடன் சுமைகள் இந்த மாதம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். குடும்பத்தில் இருந்த இந்த கஷ்டங்கள் விலகி ஒரு ஆரோக்கியமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் நீங்கள் வாழ போகிறீங்க. நல்லாயிருக்கு, பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? ஆவணி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.